Hi, today's thought என்ன பார்க்கலாமா? ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். ஆமாங்க. அது ஒரு இன்சைட் ஜாப். அவுட் சைடில் நம்ம தேட வேண்டியதுக்கு இல்லைங்க. அது ஒரு இன்சைட் ஜாப். அதுவும் இல்லாத வேறு எந்த ஒரு திங்ஸும், எந்த ஒரு பர்சனும் வில் நாட் மேக் யூ ஹாப்பி அன்லெஸ் யூ டிசைட் டு பி ஹாப்பி. கரெக்ட் தானேங்க நான் சொல்கிறது? ஸோ எந்த ஒரு திங்ஸும், எந்த ஒரு பர்சனாலையும் நமக்கு ஹாப்பினஸ் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம டிசைட் பண்ணலாம். என்ன எப்படி சொல்கிறீங்களே? எனக்கு இவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த திங்ஸ் வாங்கினா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு ஹாப்பினஸ் தானே அப்படி. கரெக்டு தான். பட் அந்த நேரத்துலேயும் நீங்கள் நினைக்கிறீங்க அது ஹாப்பின்னு. ஸோ அதனால தான் தட் இஸ் ஹாப்பினஸ் அண்ட் யூ ஆர் ஃபீலிங் இட் இஸ் ஹாப்பி. மற்றபடி அவங்க வந்து சேட் ஆகிட்டாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன், அவங்க சேடாக இருக்காங்க, நான் சேடாக இருக்கேன், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஸோ மற்றவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாலும் சரி, நம்மக்கிட்ட ஜாலியாக பேசினாலும் சரி, ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது இட் இஸ் அன் இன்சைட் ஜாப்ங்க. அது நம்ம வெளியில் தேடக்கூடாது எப்போவுமே. அதுதான் என்னோடய தாட். அதுக்கப்புறம் இட் வில் நாட் கம் டு யூ, இட் வில் கம் ஃப்ரம் யூ. அதுதான் என்னோடய தாட். உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே மாறிட்டே இருக்கும் இல்லையா? சேஞ்சஸ் மட்டும்தான் மாறாதது. அதுக்காக நம்ம வந்து நம்ம மைண்டை போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ கடவுள் கொடுத்துருக்க இந்த ஒரு குட்டி ஸ்டேஜில் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணுங்க. எந்த ஒரு சின்னதோ பெருசோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் நம்மளோட ஹாப்பினஸ் கிட்ட வரக்கூடாது. தட்ஸ் இட். பாய்.